நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டில் நான் 100க்கு எவ்வளோ மார்க் வாங்குறேன்னு பார்க்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டு பையனோட இவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அங்கே சின்னதாக பக்கத்து வீட்டு பையனோட ஆரம்பித்த இந்த கம்பேரிசன் வளர வளர இப்போ சோஷியல் மீடியா லெவலில் நம்ம எல்லாரையும் வச்சு கம்பேர் பண்ணி அவன் கார் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் லைஃப் என்ஜாய் பண்ணுறான், அவன் ட்ரிப்பு போகிறான், அவன் ஃபிட்டாக இருக்கான், இப்படி எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம லைஃப் மட்டும் அப்படியே இருக்குன்னு நினச்சி நம்மளே ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். இதுக்கு பேர் தான் கம்பேரிசன் ட்ராப். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடுறோம். இங்கே 13 வயசில் கோடீஸ்வரன் ஆனவனும் இருக்கான், இங்கே 40 வயசில் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவனும் இருக்கான், இங்கே 65 வயசில் சக்ஸஸை டேஸ்ட் பண்ணவனும் இருக்கான். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தரோட லாஸ்ட் சாப்டரோட கம்பேர் பண்ணுனா அதை விட ஒரு முட்டாள்தனமான விஷயம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டைம். நம்மளுக்கான டைம் வரும். நம்மளுக்கான டைம் வரும்போது நம்மளும் ஷைன் ஆகும். இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான். உங்கள் போட்டி உங்கள் கூட மட்டும்தான் இருக்கும். நேற்று இருந்த உங்களை விட இன்னைக்கு 1% பெட்டராக இருக்கீங்களான்னு மட்டும்தான் பார்க்கணும். அதுதான் விஷயம். நம்ம எல்லாருமே இந்த ட்ராப்பில் மாட்டியிருப்போம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போ இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், பேசுவோம்.